ஸோ ரீசென்ட்டா நடந்த சைமா அவார்ட்ல நம்ம கமல்ஹாசன் சார் ஒரு அப்டேட்ட வந்து ஷேர் பண்ணாரு. ஸோ அந்த அப்டேட்ல என்ன ஷேர் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கேஎஃப்ஐ ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்ட வந்து கமல்ஹாசன் வந்து சூப்பர் ஸ்டார் கூட வந்து நடிக்கிறதா ஒரு அனௌன்ஸ்மென்ட்ட குடுத்தாரு. ஸோ அந்த அனௌன்ஸ்மென்ட்க்கு அப்புறமா நம்ம தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா ஒரு அப்டேட் குடுத்திருக்காரு. ஸோ இதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்ட பொறுத்தளவுக்கு எக்ஸ்க்ளூசிவா வைக்கணும் அப்படின்னு பார்த்தா நெனச்சாரு நம்ம தலைவர். ஆனா நம்ம கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா, அந்த சைமா அவார்ட்ல வந்து இந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட்ட குடுத்துட்டாரு. ஸோ அதனால வேற வழியே இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாரும் இன்னைக்கு அப்டேட் குடுக்க வேண்டியதாயிருச்சு. ஸோ கமல்ஹாசன் சாரே குடுத்ததுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் குடுக்கலன்னா அது தப்பாயிரும் அப்படின்றதுனால, சூப்பர் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு அப்டேட்ட குடுத்தாரு. பட் அத பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து சொல்லாம பாதியா தான் வந்து சொல்லியிருக்காரு அப்படிதான் உண்மையான விஷயம். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து இன்னும் டைரக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. டைரக்டர பொறுத்தளவுக்கு லோகேஷ் கனகராஜ் வச்சு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி தான் ஏற்கனவே எதிர்பார்த்தாங்க. பட் லோகேஷ் கனகராஜ் தான் கன்ஃபார்ம் அப்படின்ற மாரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா லோகேஷ் கனகராஜ பொறுத்தளவுக்கு கூலி படம் வந்து சரியா குடுக்கல அப்படின்றதுனால, அடுத்த படம் வந்து லோகேஷ் கனகராஜா இருக்காது அப்படின்ற மாரி தான் நியூஸ் போயிட்டு இருக்குது கைஸ். ஸோ லோகேஷ் கனகராஜ பொறுத்தளவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ப்ராஜெக்ட்ல பண்றாரு. ஹீரோவா பண்றாரு. அந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சுட்டு கைதி 2 தான் அப்படின்ற மாரி எதிர்பார்த்தாங்க. பட் கைதி 2வும் பார்த்தீங்கன்னா கைய விட்டு போயிருச்சு. அதுதான் இன்னொரு உண்மையான விஷயம். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் தாண்டி நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்த படம் எந்த படம் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த ஆர்கேஎஃப்ஐ ப்ராஜெக்ட் தான் அப்படின்ற மாரி நியூஸ் வந்துருந்துச்சு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தலைவர் அத மறுத்திருக்காரு. லோகேஷோட பேர பார்த்தீங்கன்னா எங்கேயுமே யூஸ் பண்ண கிடையாது. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த ஆர்கேஎஃப்ஐ ப்ராஜெக்ட் பத்தி டைரக்டர் யாரு அப்படின்றது அனௌன்ஸ்மென்ட் எப்போ அபிஷியலா வருதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி சினிமா பத்தின சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க்யூ.